வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஈஸியா ரொம்ப வேகமா 15 நிமிஷத்துல பண்ணக்கூடிய டேஸ்டான பிரியாணி கிரேவி பண்ண போறோம். நான்வெஜ் பிரியாணி, வெஜ் பிரியாணி, நான்வெஜ் புலாவ், வெஜ் புலாவ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/4 கப் காய்ந்த தேங்காய் துண்டுகள், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண இஞ்சி, கட் பண்ண 4 பெரிய பூண்டு, சின்ன பூண்டுனா 6 அல்லது 7 சேர்த்துக்கங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணது, அரை கைப்பிடி அளவு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 10-12 போல புதினா இலைகள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். அப்புறமா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸ் விழுதா அரைச்சிக்கங்க. கிரேவி பண்றதுக்கு இந்த பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கங்க. இது இந்த கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வாசனை வர வரையும் பொரிய விட்டுறணும். இதுல நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்துடலாம். விழுதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். பக்கத்திலேயே இருந்து ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமா நீங்க அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. அடிப்பிடிக்க விட்டுட்டீங்கன்னா கிரேவி கசப்பு தன்மையா இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இதுல கொஞ்சமா இந்த மாதிரி கருவேப்பிலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையா இருக்கும். பக்கத்திலேயே இருந்து லோ ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷமா நல்லா கிண்டி விட்டு மசாலா நல்லா திக்காய் வந்திருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இதுல 1 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. இந்த கிரேவி கொதிச்சு வரட்டும். இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் போல கசூரி மேத்தி இலைகளை இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு கசக்கி சேர்த்துக்கங்க. சேர்த்தா நல்லா வாசனையா இருக்கும். கசூரி மேத்தி இலைகள் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லாட்டியும் பரவாயில்ல. இப்ப நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லயே வச்சிருங்க. கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வர வரையும் இருக்கட்டும். சிம்லயே வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நல்ல கமகமன் வாசனையோட ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய பிரியாணி கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சுலபமான முறையில் சுவையான காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும், 4 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது, கொஞ்சம் புதினா இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கேன். எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாமே பொரிஞ்சு நல்லா வாசனை. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு.
அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி வச்சுக்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இது கூட கொஞ்சமாக புதினா இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு பிரட்டி விட்டுட்டு காளான் சேர்த்துடலாம். 200 கிராம் காளானை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுக்கணும். ஒரு கப் பாசுமதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாசுமதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டுடலாம். வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்து ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. பிரியாணி நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதை லைட்டாக இந்த ஒரு ஃபோர்க்கோ அல்லது உட்டன் ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி லைட்டாக பிரட்டி விட்டுக்கணும். கரெக்டாக வந்திருக்கு பிரியாணி. சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான சுவையான சோயா 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் சோயா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க, அதுதான் இந்த 65க்கு நல்லாயிருக்கும். இப்போ பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். கொதிக்கிற தண்ணியில் போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நார்மல் தண்ணியை விட்டுட்டு 2-3 தடவை அலசிக்கலாம். 3 தடவை நார்மல் வாட்டரில் அலசியாச்சு. இந்த மாதிரி 3 அல்லது 4 தடவை நார்மல் வாட்டரில் அலசிக்கங்க. இப்போது இதை தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. பிழிஞ்சு வச்ச சோயா உருண்டைகளை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, நீங்கள் இதுக்கு பதில் கரம் மசாலா, சிக்கன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசரிக்கணும். இப்போ கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மொத்தமாக போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசரிக்கங்க. இன்னும் கொஞ்சம் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து பெசரிக்கலாம்.
இந்த மாதிரி மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பாக மொறு மொறுன்னு இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் பெசரிடலாம். எல்லா சோயா உருண்டைகள்லையும் இந்த மாதிரி கோட் ஆகிற மாதிரி நல்லா பெசரி விட்டுருங்க. மீதி உள்ள மாவு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பெசரி விட்டுடலாம். எல்லா சோயாவையும் நல்லா மசாலாவில் போட்டு பிரட்டியாச்சு. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. சோயாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே வாசனை நல்லா இருக்குது. இந்த சோயா 65 மட்டன் டேஸ்ட்லேயே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மெயினாக குழந்தைங்களோடைய ஃபேவரேட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கணும். இதை ரொம்ப நேரம் எண்ணெயிலேயே இருக்க விடக்கூடாது. கிறிஸ்பாக வரட்டும் அப்படின்ட்டு. இந்த நுரையெல்லாம் அடங்கி கொஞ்சம் சத்தம் குறையும். அந்த ஸ்டேஜில் எடுக்கணும். இப்போ நுரையெல்லாம் குறைஞ்சிருச்சு, சத்தமும் அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதை ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்லாம். சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அதே சூடான எண்ணெயிலேயே கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா இதை பொரிய விட்டு அந்த சோயாவில் சேர்த்துடலாம். பொரிச்ச கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்டான சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.